Hello friends, welcome to Ronnie Tailors. புதுவித டிசைனுக்கு என்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கலாம். ஜரி த்ரெட் எடுத்துருக்கேன். ஜரி த்ரெட் வந்து சிங்கிள் த்ரெட்ல தான் போடுறோம். ஒரு த்ரெட்ல மட்டும் நாட் போட்டுருக்கேன் பாருங்க. நம்ம நெக்கோட டிசைன் போட்டிருக்கோம். நம்ம ஸ்லீவோட டிசைன் போட்டுட்டு இருக்கோம். நம்ம லைன் மார்க் பண்ணிருக்கோம். அந்த லைன்லயே கரெக்ட்டா வர்ற மாதிரிக்கு போடுறோம். செயின் ஸ்டிச் வந்து நம்ம 3 லைன் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு லைனை, அதை ஒட்டிலுமே திரும்ப ஒரு லைனை, அதுக்கப்புறம் திரும்ப ஒரு லைன், 3 லைன் போட்டிருக்கோம். போட்டுட்டு இப்போ நம்ம வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். எப்போதும் போல் நம்ம 4 பீட்ஸாக போட்டுக்கலாம். பீட்ஸ் போடுறது ரொம்ப நெருக்கமாக இல்லாத மாதிரி பார்த்து போடுங்க. நாலு பீட்ஸ் எடுத்துட்டு 2 பீட்ஸ்க்கு இடையில நீடில் எடுத்து பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோலுக்குள்ளே நீடில் கொண்டு வந்துடணும். திரும்ப நம்ம 4 பீட் எடுத்துக்கலாம். சுகர் பீட்ஸ் போட்டுட்டு அடுத்த லைனை வந்து நம்ம செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். கோல்டு கலர் செயின் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கலாம். ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இது வந்து கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும். ஃபேப்ரிக் க்ளூ போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் வந்து தனியாக வந்துடும். சுகர் பீட்ஸ் கூட நீங்கள் இந்த மெத்தடில் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போட்டு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம போட்டோம் இல்லையா, அதை மாதிரி கூட நீங்கள் போடுங்க. இது வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூ போடுறது வந்து எந்த இடத்துல ஆரம்பிக்கமோ அந்த இடத்துல இருந்து முடிக்கிற இடம் வரைக்கும் கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒரு 2 பீட்ஸ்க்கு இடையில ஒரு சைடு ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்த லைன் வந்து நம்ம காப்பர் கலர் பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் வந்து இது 2 பீட்ஸாக போட்டுக்கலாம். 2 பீட்ஸ் போட்டுட்டு ஒரு சைடு நம்ம வந்து நீடில் உள்ளே போட்டுட்டு 2 பீட்ஸ்க்கு இடையில நீடில் எடுத்துட்டு சுகர் பீட் போட்டோம் இல்லையா, சுகர் பீடு வந்து 4 பீடு போட்டோம். இது வந்து நம்ம 2 பீட்ஸாக போட்டுக்கலாம். நம்ம ஸ்டோனை சுற்றிலும் சுகர் பீட் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போட்டிங்கனாலும் சரி, இல்லை சும்மா மட்டும் பீட்ஸ் மட்டும் போட்டு சைடு ஸ்டிச் போட்டால் கூட போதும். இந்த மாதிரியே ஃபுல்லும் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு நேராக வந்து நம்ம திலகம் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். இந்த 3 ஸ்டோன் இருக்கு இல்லையா, அந்த 3 ஸ்டோனுக்கு நேராக வர மாதிரிக்கு ஷார்ப் பகுதி வந்து அடிப்பக்கம் வர மாதிரி போடுறேன். ஸ்டோனை சுற்றிலும் சுகர் பீட் போட்டுக்கலாம். சுகர் பீட் வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு இப்படி வச்சு பார்த்துட்டு அப்புறம் ஃபேப்ரிக் க்ளூ போடுங்க. கரெக்டாக இருக்கான்னு வச்சு பார்த்துட்டு அப்புறம் ஃபேப்ரிக் க்ளூ போடணும். அப்போ உங்களுக்கு பீட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து ஃபேப்ரிக் க்ளூ போட்டுட்டு பீட்ஸ் எடுத்தோம்னா உங்களுக்கு நீட்டாக வராது. அது மாதிரி பீட்ஸ் வந்து நெருக்கமாக இல்லாத மாதிரி இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா போடுங்க.
நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வராது, நீட்டாக இருக்கும். இது மாதிரி இது ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். த்ரெட் வந்து இதிலேருந்து இங்கே நீடில் எடுக்கிறப்போ இந்த மாதிரி பிடிச்சிட்டு எடுங்க, ரொம்ப இழுக்காதீங்க. போட்டுட்டு இது ரெண்டுக்கும் இடையில நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம், காப்பர் கலர் பீட்ஸ் போட்டுக்கலாம், காப்பர் கலர் அடுத்து அப்புறம் சுகர் பீடு. 12 சுகர் பீட் எடுத்திருக்கேன். திரும்ப ஒரு காப்பர் பீட் எடுத்துக்கலாம். நம்ம சுகர் பீட்ஸ் ஃபேப்ரிக் க்ளூ போடுறப்போ வந்து எதில் இந்த பீட்ஸ் இப்போ இங்கே ஆரம்பித்து இங்கே முடிக்கிறோம் இல்லையா, அது வரைக்குமே கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும். அப்போ உங்களுக்கு வந்து பீட்ஸ் தனியாக வராமல் இருக்கும். ஒரு 3 பீட்ஸ்க்கு இடையில சைடு ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஃபுல்லுமே போட்டுக்கலாம். இதில் நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்கை சுற்றிலுமே வந்து நம்பர் 5 ஆன்டிக் பீடும் சுகர் பீடும் போட்டுக்கலாம். நெக்கை சுற்றிலும் அங்கங்கே போட்டுக்கலாம். ஒரு 3 இன்ச்சு கேப்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். நம்பர் 5 ஆன்டிக் பீடு ஒன்று, சுகர் பீடு ஒன்று. திரும்பவும் நம்பர் 5 ஆன்டிக் பீடு ஒன்று, சுகர் பீடு ஒன்று. ரைட் சைடில் ஒன்று, லெஃப்டில் ஒன்று, இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதை ஒட்டிலுமே நீடில் எடுத்துக்கலாம். நம்ம ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒர்க்கு, நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள். ஸ்லீவுக்கும் சேம் மெத்தடில் தான் வரும். நம்ம வந்து நெக்குக்கு பீட்ஸ் அங்கங்கே போட்டுக்கொள்ளையா, அதேமாதிரி ஸ்லீவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்லீவோட லெங்த் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பீட்ஸ் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஸ்லீவ் முடிச்சிட்டோம். நம்ம ஸ்லீவ் முடிஞ்சோடனே இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்களும் இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.